students, welcome to the video. Come on, let's play using magnets. இங்கே 2 bar magnets இருக்கு. Magnet is a dipole. ஒரு tiny magnetஆக இருந்தா கூட அதற்கு north, south என 2 poles இருக்கு. அவற்றின் north polesஐ ஒன்றுக்கொன்று அருகே கொண்டு வருவோம். What do you feel? ஒரு force of repulsion உணர்கிறது இல்லையா? இந்த 2 மேக்னெட்டினுடைய சவுத் போல்ஸை ஒன்றுக்கொண்டு அருகே கொண்டு வருவோமா? இப்போ என்ன ஃபீல் ஆகுது? எஸ், இப்போதும் 2 மேக்னெட்ஸும் ரிப்பல் ஆகுது. ஓகே, நவ் ஃபர்ஸ்ட் மேக்னெட்டினுடைய நார்த் போலும் செகண்ட் மேக்னெட்டினுடைய சவுத் போலும் ஒன்றுக்கொண்டு அருகே கொண்டு வந்தால் என்ன ஆகும்? வில் தேர் பி எனி ஃபோர்ஸ்? எஸ், இப்போ 2 மேக்னெட்ஸுக்கும் இடையே ஒரு அட்ராக்ஷன் இருக்கு. அதே போல ஃபர்ஸ்ட் மேக்னெட்டினுடைய சவுத் போலும் செகண்ட் மேக்னெட்டினுடைய நார்த் போலும் ஒன்றோடொன்று அருகே கொண்டு வந்தாலும் அட்ராக்ஷன் தான் இருக்கும். இதிலிருந்து நீங்க என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்றீங்க? கரெக்ட், லைக் போல்ஸ் வில் ரிப்பல் அண்ட் அன்லைக் போல்ஸ் வில் அட்ராக்ட். அதாவது ஒத்த முனைகள் ரிப்பல் ஆகும் மற்றும் வேறுபட்ட முனைகள் அட்ராக்ட் ஆகும். எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸில் இதே மாதிரி ஒரு ஃபினாமினா இருக்கு. இதை பற்றி நாம் பார்ப்போம். லெட்ஸ் ட்ரை another எக்ஸ்பெரிமெண்ட். நமக்கு 2 கிளாஸ் ராட்ஸ், 2 எபனைட் ராட்ஸ், வூல் மற்றும் சில்க் போன்ற பொருட்கள் தரப்பட்டுள்ளது. ஒரு கிளாஸ் ராடை எடுத்து சில்க் துணியில் 1 மினிட் ரப் செய்வோம். பிறகு கிளாஸ் ராடினை ஒரு டொயின் பயன்படுத்தி இந்த ஸ்டாண்டில் ஹேங் பண்ணலாம். அடுத்த கிளாஸ் ராடை அதே சில்க் துணியில் ரப் செய்யலாம். பிறகு இந்த செகண்ட் கிளாஸ் ராடை ஃபர்ஸ்ட் கிளாஸ் ராடுக்கு அருகே கொண்டு செல்லுங்க. வாட் டு யூ அப்சர்வ்? பாருங்க, ஹேங் செய்யப்பட்டிருக்கும் கிளாஸ் ராட் இந்த கிளாஸ் ராடிலிருந்து விலகி செல்கிறது. அதாவது 2 கிளாஸ் ராடுக்கும் இடையே ஒரு ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் இருக்கிறது. Why? 2 கிளாஸ் ராடுக்கும் சேம் கைண்ட் ஆஃப் சார்ஜ் தான் இருக்கும் என்று நமக்கு உறுதியாக தெரியும். எப்படி தெரியும்? 2 கிளாஸ் ராடையும் அதே சில்க் துணியில் ரப் செய்தோம். இதனால் என்ன நடந்தது? ரப் செய்யும் போது கிளாஸ் ராட் ரிலீசஸ் எலக்ட்ரான்ஸ். சில்க் இந்த எலக்ட்ரான்ஸை அக்செப்ட் செய்தது. எனவே எலக்ட்ரான்ஸை இழந்த கிளாஸ் ராட் பாசிட்டிவ் சார்ஜ் உடையதாகவும் எலக்ட்ரான்ஸை ரிசீவ் செய்த சில்க் நெகட்டிவ் சார்ஜ் உடையதாகவும் மாறியது. 2 ராட்ஸுக்கும் ஒரே போல சார்ஜ் செய்யப்பட்டிருப்பதால், அதாவது இங்கே பாசிட்டிவ் சார்ஜ் என்பதால் அவற்றிற்கிடையே ரிப்பல்ஷன் இருக்கிறது. ஃபைன், லெட்ஸ் கண்டினியூ த எக்ஸ்பெரிமெண்ட். இப்போது நமக்கு எபனைட் ராட் அண்ட் வூல் எடுத்துக்கொள்வோம். ஒரு எபனைட் ராட் எடுத்து வூல் பயன்படுத்தி ரப் செய்த பிறகு ராடை ஹேங் செய்வோம். நெக்ஸ்ட் ராடை எடுத்து வூலில் ரப் செய்யலாம். இதை ஃபர்ஸ்ட் ஒன்னுக்கு அருகே கொண்டு செல்வோம். இங்கேயும் ஹேங் செய்யப்பட்டிருக்கும் எபனைட் ராடு இந்த எபனைட் ராடிலிருந்து விலகி செல்வதை பார்க்க முடிகிறது. ஸோ மீண்டும் இங்கே ரிப்பல்ஷன் தான் இருக்கிறது. இங்கேயும் 2 ராட்ஸும் சேம் மெட்டீரியல் பயன்படுத்தி ரப் செய்திருப்பதால் ஒரே போலான சார்ஜ் தான் பெற்றிருக்கிறது என்று நமக்கு உறுதியாக தெரியும். எபனைட் ராடை வூலுடன் ரப் பண்ணும்போது வூல் ரிலீசஸ் எலக்ட்ரான்ஸ். அந்த எலக்ட்ரான்ஸை எபனைட் ராடு அக்செப்ட் செய்கிறது. எனவே வூல் பாசிட்டிவ்லி சார்ஜாகவும் எபனைட் நெகட்டிவ்லி சார்ஜாகவும் மாறுகிறது. 2 ராட்ஸும் ஒரே போலான சார்ஜை பெற்றிருப்பதால், அதாவது இங்கே நெகட்டிவ்லி சார்ஜ் என்பதால் we got the repulsion. இப்போ ஒரு கிளாஸ் ராடை எடுப்போம். இதை சில்குடன் ரப் செய்து இப்படி ஹேங் பண்ணுவோம். நெக்ஸ்ட் எபனைட் ராடை எடுத்து வூலுடன் ரப் செய்து அதை கிளாஸ் ராடுக்கு அருகே கொண்டு செல்வோம். வாட் டு யூ அப்சர்வ்? ஹேங் செய்யப்பட்டிருக்கும் கிளாஸ் ராட் எபனைட் ராடுக்கு அருகே வருவதை பார்க்கலாம். அதாவது அவற்றிற்கிடையே ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் இருக்கு. வை? கிளாஸ் ராடு பாசிட்டிவ்லி சார்ஜ்டு மற்றும் எபனைட் ராடு நெகட்டிவ்லி சார்ஜ்டு என்பதால் அவற்றிற்கிடையே அட்ராக்ஷன் தான் இருக்க முடியும். The summary is like charges repel and unlike charges attract. Now let's replace the glass rod and ebonite rod
வித் பாயிண்ட் சார்ஜஸ். அதாவது கிளாஸ் அண்ட் எபனைட் ராடுக்கு பதிலாக பாயிண்ட் சார்ஜஸை பயன்படுத்துவோம். இங்கே பாருங்க, 2 பாசிட்டிவ் மற்றும் 2 நெகட்டிவ் என 4 சார்ஜஸ் உள்ளது. இப்போ 2 பாசிட்டிவ் சார்ஜஸையும் ஒன்றோடொன்று அருகே கொண்டு வருவோம். What do you feel? There will be a force of repulsion. சரி, இப்போ 2 நெகட்டிவ் சார்ஜஸை ஒன்றோடொன்று அருகே கொண்டு வருவோம். Do we feel the same? Yes, there will be a repulsion. Okay, ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் மற்றும் ஒரு நெகட்டிவ் சார்ஜ் அருகே கொண்டு வந்தால் என்ன ஆகும்? இவற்றிற்கிடையே ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் இருக்கும். ஸோ அன்லைக் சார்ஜஸுக்கிடையே அட்ராக்ஷனும் லைக் சார்ஜஸுக்கிடையே ரிப்பல்ஷனும் இருப்பதை பார்க்க முடியும். சேம் ஒப்சர்வேஷன் தான் நாம் மேக்னெட்ஸுக்கு இடையேயும் பார்த்தோம் அல்லவா? ஓகே, இப்போ இந்த ஃபோர்ஸின் ஸ்ட்ரெங்தை எவ்வாறு கணக்கிடுவது? 1786ஆம் ஆண்டு கூலும் என்பவர் அவருடைய பிரபலமான டார்ஷன் பேலன்ஸ் எக்ஸ்பெரிமெண்டை பயன்படுத்தி வேக்கம் அல்லது ஃப்ரீ ஸ்பேஸில் உள்ள 2 ஸ்டேஷனரி பாயிண்ட் சார்ஜஸுக்கு இடையேயான ஃபோர்ஸுக்கு ஒரு எக்ஸ்பிரஷன் கண்டுபிடித்தார். கூலும் ஒரு ஹொரிசாண்டல் பாரை ஒரு தின் வயர் பயன்படுத்தி சஸ்பெண்ட் செய்தார். இதை ஒரு க்ளோஸ்டு சேம்பருக்குள்ளே இப்படி வைத்தார். இது ஒரு டார்ஷன் பெண்டுலம் ஆகும். அவர் இந்த பாரினுடைய ஒவ்வொரு எண்டிலும் ஸ்மால் மெட்டல் ஸ்பியர்ஸ் அட்டாச் செய்தார். ஸ்டாட்டிக் எலக்ட்ரிசிட்டி பயன்படுத்தி மெட்டல் ஸ்பியர்ஸை சார்ஜ் செய்ய முடியும். இங்கே காண்பித்தது போல மற்றொரு மெட்டாலிக் ஸ்பியர் இந்த ஸ்மால் ஸ்பியரை டச் செய்யும்படி சேம்பருக்குள்ளே வைக்கப்பட்டுள்ளது. டார்ஷன் பேலன்ஸை விண்ட் அல்லது அதர் எக்ஸ்டர்னல் டிஸ்டர்பன்சஸிலிருந்து பாதுகாக்க இந்த க்ளோஸ்டு சேம்பருக்குள்ளே வைக்கப்படுகிறது. கூலும் சம் மெட்டீரியல் பயன்படுத்தி இந்த ஸ்பியரை ரப் செய்து அதை எக்ஸ்டர்னலாக சார்ஜ் செய்த பிறகு உள்ளே இருக்கும் ஸ்மால் ஸ்பியருக்கு இன்ட்ரோடியூஸ் செய்யப்பட்டது. இன்ட்ரோடியூஸ் செய்யப்பட்ட ஸ்பியரும் ஸ்மால் ஸ்பியரும் தொடர்பில் இருப்பதால் அவற்றிற்கிடையே சேம் டைப் ஆஃப் எலக்ட்ரிக் சார்ஜ் ஷேர் செய்யப்படுகிறது. இனிஷியலில் செய்யப்பட்ட எக்ஸ்டர்னல் சார்ஜிங் பொறுத்து இது பாசிட்டிவ் அல்லது நெகட்டிவாக அமையும். ஸ்பியரை ஒரே போல சார்ஜ் செய்யப்படுவதால் இவற்றிற்கிடையேயான ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் இந்த பாரினை ட்விஸ்ட் அல்லது ரொட்டேட் செய்ய வைக்கிறது. கூலும் அமௌண்ட் ஆஃப் டார்ஷனல் டிஃப்ளெக்ஷனை கவனித்து பார் ரொட்டேட் செய்த ஆங்கிளை கவனமாக மெஷர் செய்தார். ஆங்கிளை மெஷர் செய்வதற்காக ஒரு சர்க்கம்ஸ்கிரைப்டு டயல் இணைக்கப்பட்டுள்ளது. கூலும் இவ்வாறு சார்ஜடு ஸ்பியர்ஸுக்கு தரப்படும் சார்ஜின் அளவும் இவற்றிற்கிடையேயான டிஸ்டன்ஸையும் வேரி பண்றதால் ஏற்படும் டார்ஷனல் டிஃப்ளெக்ஷன்ஸை முறையாக அளவிட்டார். கிடைத்த டேட்டாவை கேர்ஃபுல்லா அனலைஸ் செய்து கூலும் விதியை அவர் ஃபார்முலேட் செய்தார். இது குவான்டிடேட்டிவா 2 சார்ஜ்டு ஆப்ஜெக்ட்ஸுக்கு இடையேயான எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸை விவரிக்கிறது. கூலும்ஸ் லா ஸ்டேட்ஸ் தட் the electrostatic force between 2 point charges is directly proportional to the product of the magnitude of the charges and is inversely proportional to the square of the distance between them. அதாவது இரு புள்ளி மின்துகள்களின் நிலைமின்னியல் விசையானது புள்ளி மின்துகள்களின் மின்னூட்ட மதிப்பின் பெருக்கல் பலனுக்கு நேர்த்தகவிலும் அவற்றிற்கிடையே உள்ள தொலைவின் இருமடிக்கு எதிர்த்தகவிலும் அமையும் என கூலும் விதி கூறுகிறது. Let's express this as an equation. வேக்யூம் அதாவது வெற்றிடத்தில் Q1 மற்றும் Q2 என 2 பாயிண்ட் சார்ஜஸ் r டிஸ்டன்ஸில் இருப்பதாக கன்சிடர் செய்வோம். கூலும் விதிப்படி பாயிண்ட் சார்ஜ் Q2 மீது பாயிண்ட் சார்ஜ் Q1 செலுத்தும் ஃபோர்ஸின் மேக்னிடியூடு சார்ஜஸுக்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலாகவும் அவற்றிற்கிடையே உள்ள டிஸ்டன்ஸின் ஸ்கொயருக்கு இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலாகவும் அமையும். அதாவது F proportional to Q1, F proportional to Q2, F proportional to 1 by R square, or we can combine these 3 equations as F proportional to Q1, Q2 divided by R square. Proportionalityயை மாற்ற ஒரு கான்ஸ்டன்டால் மல்டிப்ளை செய்ய வேண்டும் என்று நமக்கு தெரியும் அல்லவா? எனவே force on Q2 due to Q1 என்பதை F equal to K into Q1 Q2 divided by R square என எழுதலாம். K என்பது
ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட் ஆகும். ஃபோர்ஸ் என்பது ஒரு வெக்டார் ஆகும், அதாவது அதற்கு மேக்னிடியூட் மற்றும் டைரக்ஷன் உண்டு. வாட் வில் பி த டைரக்ஷன் ஆஃப் திஸ் ஃபோர்ஸ்? இங்கே ஃபோர்ஸ் அண்ட் டைரக்ஷன் சார்ஜ் Q1 இலிருந்து சார்ஜ் Q2வை இணைக்கும் ஸ்ட்ரெயிட் லைன் டைரக்ஷன்ல அமையும். தட் இஸ் யூனிட் வெக்டார் R12 is the unit vector pointing from Q1 to Q2. So, force on Q2 due to Q1 is F21 vector equal to K into Q1 Q2 divided by R square into unit vector R12. In SI units, K equal to 1 by 4 pi epsilon 0 and its value is 9 into 10 to the power 9 Newton meter square coulomb raised to minus 2. இங்கே epsilon 0 என்பது permittivity of free space or vacuum, அதாவது வெற்றிடத்தின் விடுதிறன் ஆகும். அதன் வேல்யூ என்பது epsilon 0 equal to 1 divided by 4 pi k, that's equal to 8.85 into 10 to the power minus 12 coulomb square Newton raised to minus 1 meter raised to minus 2 ஆகும். பொருளொன்றை புற மின்புலத்தில், அதாவது எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்டில் வைக்கும்போது அது தன் வழியே செல்லும் எலக்ட்ரிக் ஃபீல்டை எந்த அளவு எதிர்க்கிறது என்பதை அளவிடுவது பொருளின் எலக்ட்ரிக் பெர்மிட்டிவிட்டி, அதாவது விடுதிறன் எனப்படும். இது எலக்ட்ரிக் ஃபீல்டில் எலக்ட்ரிக் எனர்ஜியை சேமிக்கும் பொருளின் திறனை அளவிடுகிறது. A மற்றும் B என்ற இரு பொருட்களை கருதுவோம். பொருள் A ஆனது அதிக எண்ணிக்கையில் போலார் மாலிக்யூல்ஸை பெற்றுள்ளது என்க. இதனை எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்டில் வைக்கும்போது அதில் உள்ள போலார் மாலிக்யூல்ஸ் அனைத்தும் இதே போல ஒருங்கமையும். எனவே பொருள் ஏயினுள் அப்ளைடு எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு எதிர் திசையில் இதே போல இன்டியூஸ்டு எலக்ட்ரிக் ஃபீல்டு உருவாகிறது. இவ்வாறாக போலார் மாலிக்யூல்ஸ் ஒருங்கமையும் நிகழ்வு மின்முனைவாக்கம், அதாவது எலக்ட்ரிக் போலரைசேஷன் எனப்படும். இங்கு பொருள் A ஆனது அதிக மின்முனைவாக்கும் திறன், தட் இஸ் எலக்ட்ரிக் போலரைசிபிலிட்டி கொண்டது ஆகும். மேலும் பொருள் A ஆனது எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்டை வலிமையாக எதிர்ப்பதால் இதன் பெர்மிட்டிவிட்டியும் அதிகமாகும். இப்போது பொருள் B ஐ கருதுவோம். இது குறைந்த எண்ணிக்கையில் போலார் மாலிக்யூல்ஸை கொண்டுள்ளது என்க. இதனை எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்டில் வைக்கும்போது குறைந்த மூலக்கூறுகள் ஒருங்கமைவதால் அதில் இன்டியூஸ் ஆகும் எலக்ட்ரிக் ஃபீல்டு வலிமை குறைந்ததாக இருக்கும். எனவே இதன் மின் முனைவாக்கும் திறன், தட் இஸ் எலக்ட்ரிக் போலரைசிபிலிட்டி குறைவு மற்றும் பெர்மிட்டிவிட்டியும் குறைவாகும். இதனை கெப்பாசிட்டன்ஸ் அண்ட் எலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட், அதாவது மின் தேக்கு திறன் மற்றும் மின் காப்பு மாறிலி வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். இப்போ நமக்கு 2 பாயிண்ட் சார்ஜஸ் இருப்பதாக கன்சிடர் செய்வோம். சார்ஜினுடைய வேல்யூ 1 கூலும் ஈச் என எடுத்துக்கொள்வோம். அவற்றுக்கு இடையேயான டிஸ்டன்ஸ் 1 மீட்டராக இருந்தால் ஃபோர்ஸின் மேக்னிடியூட் எவ்வளவு? கால்குலேட் செய்வோம். இங்கே சார்ஜஸின் தன்மையை குறித்து அக்கறை கொள்ள வேண்டியதில்லை. இட் கேன் பி எய்தர் பாசிட்டிவ், நெகட்டிவ் ஆர் போத். இங்கே ஃபோர்ஸின் மேக்னிடியூடை பற்றி மட்டும் பார்ப்போம். So, magnitude of F equal to 9 into 10 to the power 9 into 1 into 1 divided by 1 square, that's equal to 9 into 10 to the power 9 Newton. இது ஒரு huge quantity ஆகும். Almost 1 million ton வெயிட்டுக்கு சமம். இது கிட்டத்தட்ட 2,50,000 யானைகளின் வெயிட்டுக்கு சமமாகும். இவ்வளவு பெரிய ஃபோர்ஸை நீங்க எப்போதாவது சந்தித்திருக்கிறீர்களா? சான்ஸே இல்லை. அதாவது நடைமுறையில் 1 கூலும் நாம் பார்க்க முடியாது. நமது டே டு டே லைஃப்பில் நடைபெறும் பெரும்பாலான எலக்ட்ரிக்கல் ஃபினாமினாவில் இன்வால்வ் ஆகும் எலக்ட்ரிக் சார்ஜஸ் மைக்ரோ கூலும் அல்லது நானோ கூலும் என்ற ஆர்டர்ல தான் அமைகிறது. அதனால்தான் நான் சந்திக்கும் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் குறைவாக உள்ளது. இப்போது ஃப்ரீ ஸ்பேஸ் அல்லது வேக்யூத்தில் இருக்கும் 2 பாயிண்ட் சார்ஜஸுக்கு இடையேயான ஃபோர்ஸை கால்குலேட் செய்தோம். அதே சார்ஜஸ் ஒரு லிக்விடில் வைத்தால் என்னாகும்? அல்லது வேறு ஏதேனும் மீடியத்தில் வைத்தால் என்னாகும்? Do they still have the same amount of force or not? No. நாம் சார்ஜஸை வைத்திருக்கும் மீடியம் சேஞ்ச் செய்யும் போது
மீடியம் வழியாக பெனிட்ரேட் ஆகும் ஃபீல்டின் அளவு சேஞ்ச் ஆகிறது என்பதால் ஃபோர்ஸ் மாறுபடும். பெர்மிட்டிவிட்டி அதாவது விடுதிறன் எப்சிலான் உடைய ஒரு மீடியத்தில் பாயிண்ட் சார்ஜஸ் இருக்கும்போது அவற்றிற்கிடையேயான ஃபோர்ஸ் F vector 21 equal to 1 by 4 pi epsilon into Q1 Q2 divided by R square into unit vector R12 ஆகும். எப்சிலான் greater than எப்சிலான் 0 என்பதால் ஒரு மீடியத்தில் இருக்கும் இரண்டு பாயிண்ட் சார்ஜஸுக்கு இடையேயான ஃபோர்ஸ் அதே இரண்டு பாயிண்ட் சார்ஜஸ் வேக்யூம் அல்லது வெற்றிடத்தில் இருக்கும்போது ஏற்படும் ஃபோர்ஸை விட எப்போதும் குறைவாகத்தான் இருக்கும். Here we define the relative permittivity for a given medium as epsilon r equal to epsilon divided by epsilon 0. அதாவது ஒரு ஊடகத்தின் சார்பு விடுதிறன் epsilon r equal to epsilon divided by epsilon 0 என வரையறை செய்யலாம். For vacuum or air, epsilon r equal to 1 and for all other media, epsilon r greater than 1. இதுவரை பாயிண்ட் சார்ஜ் Q2 மீது பாயிண்ட் சார்ஜ் Q1 செலுத்தும் ஃபோர்ஸை பற்றி பார்த்தோம். இப்போ பாயிண்ட் சார்ஜ் Q1 மீது பாயிண்ட் சார்ஜ் Q2 செலுத்தும் ஃபோர்ஸ் என்ன? That is vector F12 equal to 1 by 4 pi epsilon 0 into Q1 Q2 divided by R square into unit vector R21 ஆகும். இங்கே R21 is the unit vector from charge Q2 to charge Q1. But unit vector R21 equal to negative of unit vector R12, meaning they are equal and opposite. So, vector F12 equal to 1 by 4 pi epsilon 0 Q1 Q2 divided by R square into negative of R12. That's equal to negative of 1 by 4 pi epsilon 0 Q1 Q2 divided by R square into unit vector R12 or vector F12 equal to negative of vector F21. Q1 மீது Q2 செலுத்தும் ஃபோர்ஸ் மற்றும் Q2 மீது Q1 செலுத்தும் ஃபோர்ஸ் இவை இரண்டும் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் என்று இதிலிருந்து தெளிவாகிறது. Therefore, the electrostatic force obeys Newton's third law, which says that for every action there is an equal and opposite reaction. அதாவது நிலைமின்னியல் விசை நியூட்டனின் மூன்றாம் விதிக்கு கீழ்ப்படுகிறது. எந்த ஒரு செயல் விசைக்கும் சமமான எதிர் செயல் விசை உண்டு என்பது நியூட்டனின் மூன்றாம் விதி ஆகும். கூலும் ஃபோர்ஸுக்கான எக்ஸ்பிரஷன் பாயிண்ட் சார்ஜஸுக்கு மட்டுமே பொருந்தும். ஆனால் பாயிண்ட் சார்ஜ் என்பது ஒரு ஐடியல் கான்செப்ட். இருப்பினும் இரண்டு சார்ஜ்டு ஆப்ஜெக்ட்ஸின் சைஸு அவற்றிற்கிடையே உள்ள டிஸ்டன்ஸை விட மிகவும் குறைவாக இருந்தால் கூலும்ஸ் லா பயன்படுத்தலாம். உண்மையில் கூலும் அவர் எக்ஸ்பெரிமெண்டில் டார்ஷன் பேலன்ஸ் ஒன்றில் வைக்கப்பட்ட சார்ஜ்டு ஸ்பியர்ஸுக்கு இடையே உள்ள டிஸ்டன்ஸ் ஸ்பியர்ஸின் ரேடியை விட மிகவும் அதிகமாக உள்ளது என்பதால் சார்ஜ்டு ஸ்பியர்ஸை பாயிண்ட் சார்ஜஸாக கருதி இந்த லாவை கண்டறிந்தார். இந்த வீடியோவில் கூலும் லா பயன்படுத்தி இரண்டு பாயிண்ட் சார்ஜஸுக்கு இடையேயான கூலும் ஃபோர்ஸ் ஆர் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் எவ்வாறு கணக்கிடுவது என்பது பற்றி பார்த்தோம். மற்றொரு முக்கியமான கான்செப்டுடன் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.